தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins and Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட D55 நெக்ஸ்ட் மூவி வரப்போகுது. ஸோ அதோட காஸ்ட் அண்ட் க்ரூவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா எதிர்பார்க்காத ஒரு காம்பினேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். பார்க்கலாம், ஏன்னா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ தான் நம்மளுக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எஸ், அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆன்ல வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அது போக நமக்கு வந்து மனோஜ் சந்தியா விளாக்ஸ்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி அதுக்கான சப்போர்ட்டும் கொடுங்க. ஓகே, ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வா மியூசிக்கு தனுஷா இல்லைல்ல? ఐదు మంది సార్. இப்போ மியூசிக் பயங்கரமா இருக்கு. தனுஷ் இல்லையா? இல்ல எனக்கு அதோட மாதிரி ஆயிடுச்சு. ஓ தனுஷா? ஓ என்ன தோரா? ஓ சாயா வெண்டரா? ஓ பயங்கரமா இருக்கே. ஓ ஓடு. செமையா இருக்கு மியூசிக். ஏய் ஓடு. Chapter 1 The Bloody Wood. என்னது? The Bloodwood. ஓ ஓகே. 1610. இப்போ 1610 அப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஓ 1610. ஓகே. ஆஹா. ஆக்சுவலா அந்த மியூசிக்கு ஆக்சுவலி மியூசிக் செம்மையா இருந்துச்சு. எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஸ்டன் வித் த மியூசிக், அந்த பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. எஸ் எனக்கும் நல்லா இதாக தான் இருந்துச்சு. மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏதோ காட்டுல ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கிறனால அந்த ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க ஏதோ மரமா வெட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டா கொஞ்சம் எனக்கு புஷ்பாவோட டச் வந்துட்டு போகுது. புஷ்பா ஆமா, அந்த இது வச்சிருந்தாங்க இதெல்லாம் பண்றது. ஸோ மரம், ஏன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1 த பிளட்வுட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ மரம் சார்ந்து ஏதோ விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒன்னு இவங்க மரம், சந்தன மரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இது பண்றாங்களா அதை பிடிக்கிறது. ஏன்னா போலீஸ் இருந்துச்சு, இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஏதாவது பண்றாங்க அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு. பட் என்ன விஷயத்துக்காக பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு நாலு குட் காசுக்காக இது பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த பிஜிஎம்மோட நம்ம கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் அதுவுமே இல்லாமல் இந்த அருணாச்சலம் அந்த அது சொல்ல அண்ணாமலையாண்ணா
என்ன சொன்னாங்க அண்ணாமலையார் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்றோம். அது சொல்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்குக்கும் தனுஷ் வர்றதுக்கும் அந்த ஒரு வேற லெவல் ஒரு ஒரு மாசா இருந்துச்சுங்க. அது ஆக்சுவலா பாக்குறதுக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சீரியஸ்லி ஸ்டண்ட். எனக்கு அந்த பிஜிஎம் தான் எனக்கு இன்னியுமே என் காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சு. எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல அந்த மழை வரப்போ ஒருத்தர் மேல பார்த்தார்ல, அது தனுஷ் மாதிரி இருந்துச்சு. அவரா நினைச்சிட்டேன். திடீர்னு அந்த கூட்டத்துல ஒரு ரொம்ப இருக்கிறப்போ இருட்டா இருந்தனால ரொம்ப டார்க் ஷேட்லயே இருந்துச்சு. எனக்கு வேற டவுட், இது அவர் தானா இல்லையா, என்ன இப்படி காட்டுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவரோட லுக் எப்பவுமே நமக்கு அந்த ஒரு ஸ்டில்ல வந்து நம்ம நிறைய மூவிஸ்ல தனுஷோடது பார்த்துருப்போம். அந்த ரெயின்ல அந்த அந்த பர்னா அவர் அப்படியே நிக்கிற மாதிரி அந்த ஸ்டில்லு அதுவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த டிரெக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரன் மூவி எடுத்தவர் தான் இந்த மூவியுமே எடுக்க போறாரு. கண்டிப்பா இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹியூஜா இருக்கு. ஏன்னா அதோட ஸ்கிரீன் பிளேவே நமக்கு பயங்கரமான இம்பாக்ட் இருந்துச்சு. கண்டிப்பா ஏன்னா அது சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஸ்டோரி தான். பட் இருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் பிளே நம்ம கொண்டு போன விதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஸோ அண்ட் இந்த சின்ன கிளிம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா எஃபோர்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜ்குமார் வந்து செதுக்கி இருக்காரு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இதோட இதே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கிறப்போ அந்த படத்தோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓம்னா என்னன்னு தெரியலையே. ஓம்னா என்ன அது ஸ்டார்டிங் எடுத்தோன்னா கோவில் தான் காமிக்கிறாங்க. சிவா பேருமே வந்து அருணாச்சலம் அண்ணாமலை அப்படின்னு தான் ஏதோ சொல்றாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஓரியன்டாக தான் இருக்கு. ஸோ மேபி சிவன் ஓரியன்டா அந்த மேபி வழிபடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வழிபட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை எப்படின்னு தெரியல. பட் ஆனால் நம்மளை காமிக்கும் போதுலேருந்து சிவன் கோவில் இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிவன் சார்ந்த ஏதோ ஒன்று விஷயங்கள் இருக்கு அந்த ஊர்ல, மேபி அவங்க அதெல்லாம் வழிபடுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து பாத்தீங்கன்னா பேரு போட்டதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு டே இவங்கலாம் இருக்காங்களா இந்த படத்துல அப்படின்னு நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வருதுன்றதுக்கு ஒரு கிளிம்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் இருந்தாங்க. அண்ட் சாய் அபியன்கர் மியூசிக், இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன். ஆல்ரெடி சாய் பல்லவி நம்ம மாரி 2ல பார்த்துருப்போம். ஸோ இதுல அவங்களுக்கு எந்த மாதிரி ரோல் இருக்க போகுது அண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மமுக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு காப்பாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காரில் உட்காந்துருக்க அந்த போலீஸ் ஜீப் இருக்குல்ல, அந்த ஜீப்பில் உட்காந்துருக்கிறப்போ அந்த அப்படி இது பண்ணுறப்போ ஒரு ஃபேஸ் சைட்லேருந்து காமிக்கிறாங்க. அந்த சைடு ஃபேஸ் வந்து எனக்கு லைட்டாக வந்து மமுக்கா மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு நீ கவனிச்சி அதுவே ஒரு கிளிம்ஸ் டக்குன்னு வந்து போச்சு. நான் என்னன்னா நான் அது யாரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். அதனால எனக்கு மைட் பி எனக்கு அவராவா இருக்குமோ அப்படின்னு தோணுது. மைட் பி பிளேஸ் அஸ் அ காப்புன்னு நினைக்கிறேன் இதில். அண்ட் தனுஷோட ரோல் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. அண்ட் சாய் பல்லவி அண்ட் ஸ்ரீலீலா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பேரா இல்லை ஒரு காமனான ஒரு ரோலாக ப்ளே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா இதுல என்னன்னா ரொம்ப டார்க் ஷேட்ல காமிச்சதுனால எதுவுமே என்னால சரியா பார்க்க முடியல. நீ வந்து இவ்வளவு ஒண்ணுச்சு பார்த்திருக்க, மறுபடியும் ஒரு தடவை பார்த்தாதான் நமக்கு தெரியும் அது என்ன. மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். அண்ட் இது நீங்க இந்த சின்ன கிளிம்ஸ் பார்க்கறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அண்ட் நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா ரிலீஸ் ஆகுது. ஸோ அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி எ ஃபெஸ்ட். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிராசிங்காக வந்து கருப்பு அமைஞ்சது ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம், வருஷங்களுக்கு அப்புறம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கணும். அண்ட் என்டையர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும்னு வேண்டிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ ஓமோட கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் வச்சிட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நான் இதோட மியூசிக்காகவும் சாங்ஸ்க்காகவும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். நான் வந்து the entire மூவிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.